டெல்லியில் சமீபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பிரிவு ஆண்டு மாநாட்டில் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி பேசிய போது மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டங்களை அவர் கடுமையாக எதிர்த்ததாகவும் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவரை மிரட்டியதாகவும் கூறினார். இது அரசியல் அரங்கில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அருண்ஜேட்லியின் மகன் ரோஹன் ஜேட்லி தனது பதிலில், என் தந்தை 2019ஆம் ஆண்டு இறந்தார். ஆனால் வேளாண் சட்டங்கள் 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த உண்மையை கூட அறியாமல் ராகுல் காந்தி தவறான மற்றும் பொய்மையான கருத்துக்களை கூறுகிறார் என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும் இப்போது மறைந்த நபரை பற்றி பேசும்போது மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடுமையாக விமர்சித்து, மறைந்த அருண்ஜேட்லியின் ஆத்மா சாந்தி அடையட்டும், ராகுல் காந்தி அவரை பற்றி உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுகிறார். அதனை கேட்ட பிறகு ஒரு நாள் முழுக்க சிந்தனையிலேயே இருந்தேன். ஒரு மனிதனால் எவ்வளவுதான் பொய் பேச முடியும் என்று ஆச்சரியமாக இருந்தது என கூறினார். அதே நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ராகுலின் கருத்துக்களை அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என கூறி, இவை பொறுப்பற்ற அரசியல் நடத்தை, இது அவருக்கும் அவரது கட்சிக்கும் நாட்டுக்கும் பயனல்ல என விமர்சித்தார். இதேபோல சிரோமணி அகாலி தளம் கட்சி எம்பி நரேஷ் குஜ்ரால் ராகுல் காந்தியின் பேச்சுக்கள் அவருடைய மதிப்பையும் தரத்தையும் குறைக்கும் வகையில் இருப்பதாகவும் கூறினார். ஜெட்லியுடன் 20 ஆண்டுகள் பழகியுள்ளேன். வேளாண் சட்டங்களை எதிர்த்ததால் நாங்கள் பாஜகவுடன் கூட்டு விடை பெற்றோம். ஆனால் எவரும் எம்மை மிரட்டவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மறைந்த தலைவரை பற்றி பேசும்போது முதிர்ச்சி வேண்டும். ராகுல் காந்தி குழந்தைத்தனமான முறையில் வெறுப்புடன் பேசுகிறார். இது நன்கு தெளிவாக தெரிகிறது என கூறினார். அவதூறு பரப்புவது ராகுல் காந்திக்கு ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் மோடியை திருடன் என உச்சநீதிமன்றமே குறிப்பிட்டதாக கூறியதற்கு உச்சநீதிமன்றத்திடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் மோடியை திருடன் என நீதிமன்றமே கூறிவிட்டது என பிரச்சாரத்தில் கூறியது தொடர்பாக ராகுல் காந்தி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தும் வகையிலேயே அப்படி பேசியதாகவும் வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை எனவும் ராகுல் காந்தி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த பதிலில் திருப்தி இல்லை என நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் இந்த விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதாக ராகுல் காந்தி தரப்பில் மன்னிப்பும் கேட்கப்பட்டது. பாஜக மேல் உள்ள விரக்தியில் என்ன பேசுவதென்றே தெரியாமல் நாட்டுக்கு எதிராகவும் எதிரி நாடுகளுக்கு ஆதரவாகவும் மறைந்த தலைவர்கள் குறித்தும் அவதூறாகவும் ராகுல் காந்தி பேசி வருகிறார். இதே நிலை தொடர்ந்தால் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா சொன்னது போல இனி ஒரு நாளும் காங்கிரசால் இந்தியாவை ஆட்சி செய்யவே முடியாது என்ற நிலை வந்துவிடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.